அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நட்பேரும் நலமும் பெறுவீர். நீர் நட்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே ஒரு ஆசீரின் திருப்பாடலை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த காலை வேளையிலே இறைவனுடைய ஆசீருக்காக இறைஞ்சி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் திருப்பாடல் 128 இறைவன் இவ்வாறாக உங்களை பார்த்து கூறுகின்றார். இதோ சீயோனிலிருந்து உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் வாழ்நாளெல்லாம் எருசலேமின் உன்னுடைய நல்வாழ்வை நீ காணும்படி செய்ய இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்வு! அந்த மகிழ்வோடு நாம் இறைபாதத்திலே இன்றைய நாளிலே அர்ப்பணிப்போம். இந்த ஆசையின் திருப்பாடலிலே இறைவன் உடைய நபருக்கு, அவருக்கு உகந்தவருக்கு இந்த ஆசையை தருகிறார் என்றால் எதற்காக தருகின்றார்? ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடலை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த ஆசீர் யார் ஆண்டவருக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அஞ்சுதல் என்பது என்ன என்றால் உணர்தல். இறைவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்கின்ற பொழுது தானாக நமக்கு ஏதோ ஒரு அச்சமோ அல்லது அந்த உணர்வில் ஏற்படுகின்ற ஒரு உடனிருப்பை உணர்கின்ற ஒரு நிலைதான் இந்த அச்சம் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த அச்சம் அன்பினால் வருகின்ற பொழுது அது உண்மையான தெய்வ அச்சமாக இருக்கின்றது. அதுதான் தெய்வ பயமாக இருக்கிறது. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆனால் அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தவறு இழைத்தாலும் என்னை மீண்டுமாக அவர் என்னை கரம் பிடித்து சரிவர செய்வதற்கு எனக்கு ஆசீரை தருவார் என்று நாம் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ, அந்த அன்பை உணர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோமோ, அந்த அன்பின் பிரசனத்திற்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறோமோ, அப்பொழுது நாம் இந்த ஆசி நலன்களை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் உண்மையான இறை அச்சம். அந்த உணர்தல் என் வாழ்வில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான நாளிலே இறைவன் இந்த வாழ்வை கொடுத்து நாம் செய்ய இருக்கின்ற செயல்பாடுகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நம்மிடத்திலே ஒன்றுதான் எதிர்பார்க்கின்றார். பற்றுறுதியோடு அவரது பணியிலே அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்விலே நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செயல்பாடுகளையும் செய்ய அழைப்பை கொடுக்கின்றார். ஆக என்னுடைய வாழ்வில் பற்றுறுதியுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட செயல்பாடுகளிலே இறைவன் என்னை காண்கிறார், அன்போடு பார்க்கின்றார். அதிலே நான் தவறு செய்தாலும் என்னை மீண்டுமாக அரவணைத்து கொண்டு என்னை புதுப்பித்து வழிநடத்துவார் என்ற அந்த அன்பின் உடனிருப்பின் உணர்தல் என் வாழ்வில் இருக்கின்ற பொழுது நான் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். ஆக இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு உன்னதமான ஆசி, அன்புக்குரியவர்களே, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நற்பேரும் நலமும் நீர் பெறுவீர். நாம் பல நிலைகளிலே நாம் வேலை செய்யாமலே உண்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். உணவை நாம் உணர்ந்து கொண்டு உட்கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இறைவன் தருகின்ற ஆசி, நீ இப்படி ஆண்டவருக்குரியவராக அந்த அச்சத்தின் அன்பின் அச்சத்திற்குள்ளாக வாழ்ந்தீர் என்றால் நீ நன்றாக உணர்தலோடு நீ உட்கொள்வாய், உணர்தலோடு நீ எல்லா காரியம் செய்வாய். இறைவன் உன் வாழ்நாளை எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வார் என்ற ஆசியை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இறை அச்சத்தோடு நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை என்னாலும் நேசித்து காத்துபடி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னுடைய உழைப்பின் உணவை நான்
உணர்தலோடு மகிழ்ச்சியோடு உண்ணுகின்ற ஆசிரியரை தந்திருக்கிறீரே. இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இந்த ஆசியிலே நான் வாழவும், இதோ என்னுடைய நல்வாழ்வை நானே சுவைத்து பார்க்கின்ற ஒரு நபராக இருக்கவும் ஆண்டவரே உமது அச்சத்திலே என்னை அர்ப்பணிக்கின்றேன். என்றைக்கும் உமது அன்பிலே என்னை வைத்துக்கொள்ளும். இதோ தொடர்ந்து உமது அன்பிலே நடக்க எனக்கு வலியையும் வாழ்வையும் தாரும். இதை எங்கள் ஆண்டவர் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.